திருச்சிற்றம்பலம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு சாரதா நவராத்திரியோட 2வது நாள். இந்த 2வது நாள்ல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மகாகவி காளிதாசரை பத்தி பார்க்க போறோம். நேத்தி முதல் நாள், அதனால நம்ம அபயாம்பிகை பட்டர் அப்படின்றவரை பத்தி பார்த்திருந்தோம். மாயவரத்தை சேர்ந்தவர். அவரை பத்தி நேத்திக்கு பார்த்திருந்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னும் பொழுது, காளிதாசர் பேர்லயே இருக்கு இல்லையா, காளியினுடைய தாசன் அப்படின்றது அவர் பேர்லயே இருக்கு. மகாகாளியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் பொதுப்படையா தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, காளியுடைய உபாசனையும் காளியுடைய வழிபாடும் ரொம்ப உக்ரமா இருந்தது, ரொம்ப கோபமான தெய்வம், இப்படிதான் பொதுப்படையா எல்லாருக்கும் தெரியும். ஆனா மகாகாளி மாதிரி வாக்சாதுரியத்தை கொடுக்கிறவோ யாருமே இருக்க முடியாது. அதாவது பெரிய பெரிய புலவர்கள், நெத்த படித்த பண்டிதர்கள், பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்களுக்கும் சரி, அந்த வாக் சாதுரியம், நம்ம பேசுற வார்த்தை இந்த இடத்துல பலிக்கணும், இங்க பலிக்க கூடாது, இந்த இடத்துல நம்ம சொல்ற வார்த்தை செல்லுபடி ஆகும்னு நமக்கு தோணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பலத்தை கொடுக்கிறவோ மகாகாளி. அதனால இந்த காளிதாசருடைய வரலாறுல நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இன்னைக்கு நான் உங்களை எல்லாருக்கும் சொல்ல போறேன். காளிதாசருடைய பேர்லயே இருக்கு, அவர் காளியினுடைய தாசன், காளியினுடைய பக்தன். இவருடைய இயற்கையில முதல்ல எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ரொம்ப பெரிய படிப்பறிவே இல்லாதவர். இளமை காலத்துல இருந்து அவருக்கு பெரிய படிப்பறிவு கிடையாது. ஆடு மாடு மேய்க்கிறது தான் அவருடைய வேலையாவே இருந்தது. அப்போ ஒரு சந்தர்ப்பத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ஆடு மாடு மேய்க்கிற இவருக்கு ஒரு பெரிய மகாராஜாவோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமை அவருக்கு வந்துடுறது. அப்போ அந்த பெரிய மகாராஜாவோட பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணிட்ட உடனே அந்த பொண்ணு இவரை ரொம்ப அவமரியாதைப்படுத்துற மாதிரி நடத்துறான். ஏன்னா இவருக்கு படிப்பறிவே கிடையாது, இவருக்கு எதுவுமே புத்தியே கிடையாதுன்னு ரொம்ப அவமரியாதைப்படுத்துற மாதிரி நடத்தும்போது அவருக்கு என்ன ஆறுது அப்படின்னா, மனசளவுல ரொம்ப உடைஞ்சு போயிடுறார். மனசளவுல ரொம்ப உடைஞ்சு போனவர் அப்ப அங்க இருக்கிற ஒரு காளியுடைய கோயில்ல நின்று ரொம்ப அழறார். என்னால இதுக்கு மேல நான் ஏன்னா ஒரு மனுஷன் அவமானப்படும் பொழுதுதான் அவனுடைய மனசு பயங்கரமா உடையும். அப்படி அவர் அவமானப்பட்டதுனால ரொம்ப மனம் உடைஞ்சு போய் தன்னுடைய வாழ்க்கை இனிமேல் நம்ம வாழவே கூடாதுன்னு முடிவு பண்ணி உயிரை மாய்ச்சிக்கணும்னு நினைக்கும் பொழுது, அப்போ அந்த மகாகாளி இவரை தடுத்து ஆட்கொண்டு இவருடைய நாக்குல பீஜாட்சர மந்திரத்தை எழுதுறாளாம். அதனால அன்னையிலிருந்து காளிதாசருக்கு பாடல் எழுதுறது, நாடகங்கள் எழுதுறது, காவியங்கள் எழுதுறது அப்படில ஒரு பெரிய புலவத்துவமே அவருக்கு வந்துருது. அவ்வளோ பெரிய புலமை வாய்ந்த பெரிய கவியா மாறிட்டார். அதனால்தான் மகாகவி. காளிதாசருக்கு முன்னாடி மகாகவின்ற பட்டமும் அதனாலதான் அவருக்கு சேர்றது. மகாகவி காளிதாசன் அப்படின்ற ஒரு பட்டத்தோட மாறுறார். அதுக்கப்புறத்துல இருந்து காளிதாசருடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அம்பாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்துல நடக்க ஆரம்பிக்கிறது. அப்ப அதுல என்ன ஆறுது அப்படின்னா, அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் என்ன வந்தாலும் அது பலிச்சிடும். அப்படி அவருடைய வாக் சாதுரியம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்துருது. இப்போ அந்த ஊருடைய மகாராஜா, அந்த மகாராஜாவுடைய சபையில காளிதாசர் தலைமை புலவரா உட்கார்ந்திருக்கார். அந்த காளிதாசருக்கு இன்னும் பெரிய பட்டம் பதவி இதெல்லாம் கொடுத்து அந்த ராஜா காளிதாசரை இன்னும் பெரிய பதவியில கொண்டு போய் வைக்கணும்னு நினைச்சு அவருக்கு இன்னும் பரிசுகள் கொடுக்கும்பொழுது, அதே சபையில இருக்கக்கூடிய தண்டின் இன்னொரு கவிஞர், அந்த கவிஞருக்கு கோபம் வருது. ஏன்னா இவருக்கு நீங்க என்னென்னலாம் திறமைகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களோ அதே திறமைகள் எனக்கும் இருக்கு. அப்ப என்னை விட இவர் எந்த விதத்துல சிறந்தவர், நீங்க அவருக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி பரிசு பொருட்கள் பெரிய பெரிய பதவிகள்லாம் கொடுக்கலாம், அப்ப நானும் தானே கவி அப்படின்னு அவருக்கு அந்த இடத்துல சண்டை வருது. அப்போ சண்டை வரும்பொழுது 2 பேர்ல யார் சிறந்த கவி அப்படின்னு பாக்கணும்னு முடிவாகுது. அப்போ யார் சிறந்த கவின்னு பாக்கணும்னா, இவங்க 2 பேருமே அதி அற்புதமான புலமை திறன் வாய்ந்தவர்கள். காளிதாசரும் சரி, தண்டியும் சரி. இப்ப இவங்க 2 பேரிலையும் யார் சிறந்தவர்னு பாக்கணும்னா அது அம்பாளால தான் முடியும். அதனால அம்பாளை நடுத்தரமா நிறுத்தி காளிதாசர் தன்னுடைய புலமை திறம் கொண்ட அந்த ஏட்டுச்சுவடியையும் அம்பாள் கையில தராசு மாதிரி கொடுத்து அந்த தராசுல ஒரு பக்கம் வைக்கிறார். இந்த பக்கம் தண்டியும் தான் எழுதின அத்தனை புலமையுடைய ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் எடுத்து அவரும் இந்த பக்கம் வைக்கிறார். 2 பேர்ல எந்த தராசுக்கு பலம் ஜாஸ்தி இருக்கோ அது
ஒசந்தது அப்படின்னு முடிவு ஆகுறது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, தண்டி இருந்த பக்கம், தண்டியுடைய ஓலைச்சுவடிகள் இருந்த பக்கம் பாரம் ஜாஸ்தியாகி அது கீழே இறங்குறதுனால தண்டியே சிறந்த கவின்னு அம்பாள் அந்த இடத்துல தீர்ப்பு கொடுக்குறான். காளிதாசரால மனசு தாங்கிக்கவே முடியல. காளிதாசர் அப்படியே உடஞ்சு அம்பாள்கிட்ட அழறார். அம்மா, நீதான் என்னுடைய நாக்குல உன்னுடைய பீஜாட்சரத்தை கொண்டு எழுதின. அப்படி நீ எழுதின என்னையே நீ கவிஞன் இல்ல, தண்டிதான் கவின் நீ சொன்னா அப்ப நான் யாருமா? நீ தானமா என்ன தடுத்தாட்கொண்ட, அப்ப நான் யாருமா அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது அம்பாள் அந்த இடத்துல சொல்றாளாம், நீயே நான், நானே நீ. நீ தான்டா நான், நான் தான் நீ. உன் வாயிலிருந்து வர அத்தனை வார்த்தைகளும் என்னோட வார்த்தைகள்டா அப்படின்னு சொல்லி அவன் புலவன் தான். ஆனா நீயே நான், நானே நீன்னு ஒரு தன்னுடைய காளி தனக்கு சமமாவே காளிதாசரை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்துறாளாம். மகிழ்ந்த காளிதாசர் அப்படியே அம்பாளுடைய சரணார விந்தத்துல விழுந்து நமஸ்காரம் பண்றார். அதுக்கப்புறம் தண்டியும் புரிஞ்சுண்டு காளிதாசருடைய மகத்துவத்தை தெரிஞ்சுண்டு ஏத்துக்கிறார். இப்படி இந்த காளிதாசருடைய வாழ்க்கையில இது ஒரு விஷயத்தை தான் நான் இந்த இடத்துல பதிவிட்டிருக்கேன். இன்னும் அவருடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்தது. அம்பாள் காளி, அதுவும் மகா காளி அவர் கூடவே இருந்து அவருடைய வாழ்க்கையில பல திருவிளையாடலை பண்ணியிருக்கா. இந்த சாரதா நவராத்திரி நன்னாள்ல நம்ம இன்னைக்கு 2வது நாளா இருக்கிறதுனால காளிதாசருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பார்த்திருக்கோம். அம்பாள் அனுகிரகத்துல நாளை மீண்டும் இன்னொரு அடியாரோட சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.